நாம் கொண்டாட வேண்டும். ஏன் எங்கட உணர்வு, எங்கட ஷியார், எங்கட ஐடென்டிட்டி, எங்கட முன்னோர்கள் இதை செய்தார்கள். இடப்பட்ட காலத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் என்னண்டா, எல்லாமே இது மார்க்கமா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஒன்று வந்து அதுல எங்களுக்கு அந்த இல்முடைய சரியான தெளிவு இல்லாத காரணத்தினால விளங்கணும். சில விடயங்கள் மிக தெளிவு, இதான் சுன்னா, இதான் குர்ஆன், இதான் வணக்கம். சில விடயங்கள் அந்த வணக்கங்களை, இஸ்லாமிய உணர்வுகளை தூண்டக்கூடிய, அதுக்கு உதவக்கூடிய விடயங்களை உலமாக்கள், சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு முரண் இல்லாமல், அடிப்படைகளுக்கு முரண் இல்லாத முறையில் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதை தான் பித்அ ஹஸனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, யார் மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா, யாராவது ஒரு நல்ல சுன்னாவை அறிமுகப்படுத்தினால், அப்படி என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிமுகப்படுத்தினது இந்த ஹிஜ்ரி நாட்காலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிமுகப்படுத்தினதல்ல. எந்த ஒரு ஸ்காலரும் யாருமே சொல்ல மாட்டோம் என்ன இது ஒரு பித்அத் என்று சொல்லி. இது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முஸ்லிம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது சுன்ன ஹஸனா. இதனூடாக எங்களுடைய சீரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அன்பு, பாசம், எங்கட ஹிஸ்டரி, எங்கட ஐடென்டிட்டி, எங்கட டிஎன்ஏ, எங்களுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வந்த டிஎன்ஏ, எங்கட ஒவ்வொருத்தருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ. இதை நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். ஆனா அறிவோட செய்யணும், இல்மோட செய்யணும், உலமாக்களுடைய வழிகாட்டலோட செய்யணும். இடையில உலமாக்களுடைய வழிகாட்டல் இல்லாம சிலர் உலமாக்களுக்கே படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இல்ல, உலமாக்கள் சொல்லுவாங்க இதை இப்படி செய்யுங்க, இதை இப்படி செய்யுங்க, இது மார்க்கம், இது மார்க்கத்துக்கு உதவக்கூடிய விடயம், இதை நீங்க கட்டாயப்படுத்த வானம், இது செஞ்சா நல்லம், செய்யாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விவகாரங்களை பேசக்கூடிய நேரம் இல்ல. கடைசியாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர், ஹிஜ்ரத்தின் ஊடாக நடந்த ஏராளமான பாடங்களை சீராவில் லிபியாவை சேர்ந்த ஒரு ஆலிம், அழகான அவர் ஒரு சரித்திர ஆசிரியர் டாக்டர் முஹம்மது அலி அஸ்ஸல்லாபி, சீராவின் ஊடாக படிக்கும் பாடங்கள் துரூஸ் வ இபர், இதனால படிக்கக்கூடிய பாடங்களும், இதனால நாம் பெறக்கூடிய என்ன பாடங்களை பெற்றுக்கொள்ளலாம், இதனால் லெசன் என்னென்று அதுல பல விடயங்களை ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து பேசியிருக்கிறார்கள். அதுல 2 விடயங்களை ஞாபகப்படுத்துறாங்க. ஹிஜ்ரத்தின் ஊடாக நாம் படிக்க வேண்டிய 2 பாடம். முதலாவது விடயம் தான், அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி நாம் எதையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த மண்ணுதான் மக்கா. அங்க தொழுதா 1,00,000 நன்மை. காபத்துல்லாஹ் இருக்கிற இடம் அவங்க நேசித்தாங்க. ஆனா அங்க அல்லாஹுடைய தீனை பின்பற்றக்கூடிய சூழல் இல்ல, நிலைநாட்ட சூழல் இல்ல.